ஹலோ மக்களே, வெல்கம் டு விகே கப்பல் vlog. நான் உங்க விக்கி. நான் உங்க கீர்த்து. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில்லி சப்பாத்திக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணும்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவு, ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லி, கோரியாண்டர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா. ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கோங்க, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. இது மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை. சில்லி சப்பாத்தி பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லி, கோரியாண்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சுட்டு வச்சிருக்கிற சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டு நம்ம கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணோம்னா நமக்கு அழகாக நூடுல்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம சில்லி சப்பாத்திக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, நான் சொன்னேன் இல்லையா சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் சிக்கன் 65 மசாலா. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா சோயா சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியில் மசாலா நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்ற போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, சும்மா லைட்டாக மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி, அதை இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும் போது தான் சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா போய் பைண்ட் ஆகும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மேலே போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். Thanks for watching. Tada, bye bye.